இதுக்கு மேல நீ உயிரோட போவேன்னு நினைக்கிற? சான்ஸே இல்ல. நீ சொல்ல நினைச்சதுக்கே உன் வாழ்க்கைய முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆளெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். சமயம் வரும்போது சைலண்டா உன் லைஃப் முடிஞ்சிடும். ரொம்ப துள்ளாத. இந்த ரூம் சவுண்ட் ப்ரூஃப். என் வீட்டை சுத்தி 1 ஏக்கருக்கு எந்த வீடும் கிடையாது. தன்னந்தனியான தோப்பு வீடு. நீ கத்து கதறு அழு, யாரும் வரமாட்டாங்க. குறிப்பா பூமி முத்தழகு என் வீட்டு பக்கமே வரமாட்டாங்க. மா, இவன் இங்கிருந்து தப்பிக்கவே கூடாது. ஆளுங்கள போடு. 24 மணி நேரமும் வெளியில காவலுக்கு அவங்க இருக்கணும். மா, காசு எடுத்து உள்ளவை. தனம் காசோட ஓடிட்டான்னு கேஸ் ஃபைல் ஆகுற வரைக்கும் இந்த காசு இங்கே இருக்கட்டும். அப்புறம் எப்படி டிஸ்போஸ் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம். நான் வரேம்மா. காசு பணம் இருந்தா என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறீங்கல்ல? முத்தழகும் ஏழைதான். இந்த ஏழைக்கு அந்த ஏழை பதில் சொல்லுவா. அவளுக்கு உள்ளூர அவ பொண்ணு மீனாட்சின்னு தெரியும். அத ஊரறிய அம்பலப்படுத்தி உங்களை கல்ல கொண்டு அடிக்க விடுவா. இது இந்த தனத்தோட சாபம். சாபம் விடுற. என்ன பண்ற? இவளை அடிச்சு இங்கே ஏதாவது ஆய் தொலைய போகுது. கூலா ஹேண்டில் பண்ணு. அவ சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. முத்தழகுக்கு மீனாட்சிய உள்ளுக்குள்ள அவ பொண்ணுன்னு தெரியும். அதனாலதான் முன்ன விட இப்ப மீனாட்சியோட அவ ஓவரா அட்டாச் ஆவரா. அவளுக்கு ஞாபகமே இல்லைன்னாலும் உள் மனசு அவளுக்கு குழந்தை விஷயத்த ஞாபகத்துக்கு வர வைக்குது. என்னம்மா சொல்ற? ஆமா, இனி மீனாட்சி முத்தழகு கைக்கு போக கூடாது. மீனாட்சியால தான் முத்தழகுக்கு நினைவு திரும்ப போகுது. ஜாக்கிரதை. எதிர்பார்க்கவே இல்லையே. குழந்தைய தான் தூக்குனாங்கன்னு பார்த்தா கொலை செய்ய கூட துணிச்சிட்டாங்க.